இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன். அர்ஜுனா விருதினை பெறக்கூடிய அளவுக்கான ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த இளம் வயதில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருப்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. சார், இந்த படத்தை தடை செய்ய வேண்டும், மாரி செல்வராஜை கைது செய்ய வேண்டும் ஒரு சில போராட்டம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள்? அப்படி சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க இதை புரிந்து கொள்வதற்கே கந்தசாமி என்கிற கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். இன்னொரு சமூகத்தை சார்ந்த, அதுவும் பகை குழுவை சார்ந்த ஒரு இளைஞனை அவனுடைய திறமையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆதரித்திருக்கிறார் என்பதிலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது.